Hi friends, welcome back to Mama with Bimba. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா அப்படி உட்கார்ந்திருக்கும் போதே தெரியும் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு. ஒண்ணும் இல்ல, ஒரு சில பல கேள்விகள் எல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா ஆன்சர் பண்ணலாம்னு சொல்லி சூஸ் பண்ணோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்படி நீங்க என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படி நாங்க என்ன பதில் சொல்ல போறோம் அதுக்குன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிடுறேன் फ्रेंड्स. நிறைய பேர் நீங்க எதுக்கு இந்த மாதிரி क्वेश्चंसக்குலாம் நீங்க ஆன்சர் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படினு நிறைய பேர் சொல்றீங்க. புதுசா வந்த फ्रेंड्स அந்த கேள்வி கேக்குறாங்களா இல்ல யார் கேக்குறாங்கன்னு தெரியல. இல்ல நமக்கு நம்மளோட எதிரிகளே அந்த மாதிரி கேள்வி கேக்குறாங்களான்னு தெரியல. அதனால தான் அதுக்கு நாங்க ஆன்சர் பண்றோம். அத பத்தி பிரச்சனை இல்ல, பட் இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு பேசிதான் ஆவணும் அப்படி கம்பல்சரி. இதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்குது. நமக்கே கோவத்தை வர வைக்கிற क्वेश्चंसலாம் வேற இருக்குது. பேபிமா கோவப்படும்னு நினைக்கிறேன். ஐயே அப்படி எல்லாம் இல்ல फ्रेंड्स, சும்மா சொல்லிருக்காரு. பட் இதெல்லாம் நீங்க கோவப்பட்டு கொந்தளிச்ச விஷயத்துக்கு நாங்க பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். 40 lakhsக்கு இங்க வீடு வாங்கினதுக்கு வேற எங்கயாவது இடம் வாங்கி வீடு கட்டிருக்கலாம், நீங்க 3 BHK கட்டிருக்கலாம், 4 BHK கட்டிருக்கலாம் நிறைய பேர் சொல்றீங்க. அந்த இடத்துல இடம் வாங்கி வீடு கட்ட முடியுமா? கண்டிப்பா முடியாதுங்க. அதுதான், ஏன்னா நாங்க எந்த இடத்துல வீடு வாங்கிருக்கோங்கிறது தான் முதல்ல முக்கியமே தவிர அபார்ட்மெண்டா இல்ல லேண்டாங்கிறது எங்களுக்கு முக்கியம் கிடையாது. அந்த இடத்துல உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டல் விட்டாலும் ரெண்டல் நமக்கு வருமா அப்படிங்கறத நம்ம யோசிக்க முடியுமே தவிர அந்த மாதிரி யோசிச்சுதான் நாங்க அங்க இடம் அந்த பிளாட்டே நாங்க வாங்கினோம். அந்த பிளாட் ரொம்ப ஸ்மாலா இருக்கு, ஹாஸ்டல் மாதிரி இருக்கு, இருக்கவே முடியாது, அப்புறம் ஜெயில் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எல்லாம் சொல்லியிருந்தீங்க. வேஸ்ட் 40 லட்சம் வேஸ்ட், 40 லட்சம் வேஸ்ட் அப்படின்னு. நீங்க அந்த இடத்தோட வேல்யூ தெரியாம பேசுறீங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். அதுக்கே ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க, என் போன் அங்க இருந்து மாட்டிக்கிச்சு. அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி தெரியாம பேசுறீங்க, அந்த இடத்துல இடம் வாங்கி வீடு கட்ட முடியுமா, அந்த இடத்துல இடம் வாங்கி வீடு கட்டுறதுனா எவ்வளவு ஆகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கரெக்ட் தான், அவங்க பேசுனதும் கரெக்டா. பட் இடத்தோட வேல்யூ தெரியாம நீங்க பேசுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஏரியால லேண்ட் வேல்யூவே ஜாஸ்தி. சோ அப்படி இருக்கும்போது நம்ம வாங்கி அந்த ஏரியால ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வாங்கி ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டோ இல்ல 1000 ஸ்கொயர் ஃபீட்டோ இல்ல இப்ப இந்த வீடு மாதிரி கொஞ்சம் கம்மியாவே கட்டணும் அப்படின்னாலும் நமக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எப்படியா இருந்தாலும் ஒரு 70 more than 75 lakhs தேவைப்படும். சோ இப்ப நாங்க ஆக்சுவலி நாங்க வாங்கினது என்னமோ நாங்க போய் ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வாங்கினோம். பட் வெறும் ப்ரௌசர் பார்த்து தானே நம்ம புக் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது நம்மளுக்கு சூட் ஆகாது அப்படின்ட்டு. அதனால நாங்க அப்படியே பிளான் சேஞ்ச் பண்ணிட்டோம். சோ அந்த ஏரியாவில் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சீப்பராலாம் நம்ம லேண்ட் வாங்கி பில்ட் பண்ணிட முடியாது. சோ அதனால தான் நாங்க அபார்ட்மெண்ட் போனோம். ஈவன் பாத்தீங்கன்னா அங்க ரெண்டல் வேல்யூவே ஹை தான் கம்பேரிட்டிவ்லி. இப்ப நாங்க இருக்க ஏரியாவை கம்பேர் பண்ணும் போதே அது ரெண்டல் வேல்யூ ஹையா போகக்கூடிய ஏரியா தான். அதுக்கு மெயினா ரீசன் பாத்தீங்கன்னா நியர்பை ஐடி கம்பெனிஸ் நிறைய இருக்கு. சிறுசேரியில ஐடி கம்பெனிஸ் இருக்கு. சோ அது இல்லாம காலேஜஸ் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஹாஸ்பிட்டல் செட்டிநாடு காலேஜ்ல டாக்டர்ஸ் நிறைய படிக்கிறவங்க தான் அங்க ஸ்டே பண்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரெண்ட் இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு இஎம்ஐ ஒரு 25,000 கட்டணும், அப்படி இஎம்ஐ கட்டணும்னா அதே 25,000 நாங்க ரெண்ட் வருது. ஆனா எப்படின்னா ஃபுல் ஃபர்னிஷ்டா நம்ம கொடுக்கணும். ஆமா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்களே வாடகை கூட போறேன்னு சொல்றீங்க, அதுக்கு எதுக்கு இவ்வளவு சாமான வாங்கி அடுக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ஃபுல் ஃபர்னிஷ்டு மட்டும் தான் அங்க ரெண்டே போகுது. அதனாலதான் நம்ம ஃபுல் ஃபர்னிஷ்டா நம்ம அங்க பண்ணது, எல்லா சாமான்த்தையும் நம்ம அங்க வாங்கினதும் கூட. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பேச்சுலருக்கு எல்லாம் வீடு கொடுக்காதீங்க. அங்க பேச்சுலர் மட்டும் தான் வருவாங்க, பேச்சுலருக்கு மட்டும் தான் அங்க வீடு கொடுக்க முடியும். ஏன்னா அது கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ், அது டிபெண்ட்ஸ் ஆன அவங்கள பொறுத்துதான் இருக்கு. அதையெல்லாம் பார்த்தா ஒரு வீடு ரெண்டுக்கு விடுறோம் அப்படின்னா ரெண்டுக்கே விட முடியாதுங்க. அப்ப எல்லா வீட்லயும் ரெண்டுக்கு விடாம வாங்கின வீட்ல எல்லாம் நாமளே தான் போய் உட்கார்ந்து முடியும். அவங்கவுங்களுக்கா தெரியணும், கொஞ்சம் நீட்டா வச்சுக்கணும், நீட்டா புழங்கணும் அப்படிங்கறது அவங்கவுங்களுக்கு தெரியணும். அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அக்ரிமெண்டே போடுவோம். திங்ஸ் ஏதாவது டேமேஜ் பண்ணாலோ இல்ல நீட்டா வச்சிருக்காம நம்ம கிளீன் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு நம்ம ஏதாவது பண்ணாலும் அவங்க கொடுக்குற அட்வான்ஸ்ல நம்ம கழிச்சுட்டு தான் கொடுப்போங்கிற மாதிரி நம்ம அதெல்லாம் அக்ரிமெண்ட்ல நம்ம எல்லாம் மென்ஷன் பண்ணி தான் விடுவோம். அதனால அதை பத்தி எனக்கு இஷ்யூ கிடையாது. ஆனா நம்ம வாங்கின இடம் ஒர்த்தா வேல்யூபிளா அப்படின்னு தான் நம்ம பாக்கணுமே தவிர அந்த இடத்துல நம்மளால போய் ஒரு சொந்த வீடு வாங்கி வீடு கட்டணுங்கிறது நம்மளால முடியாது. நீ கம்மியா சொல்ற, ஆக்சுவலா 75 lakhsங்கிறது ரொம்ப மினிமம் நான் சொல்றேன். நீங்க வாங்கிக்கிறது சின்ன வீடு அப்படின்னுவாங்க. நீங்க காட்டுக்குள்ள போய் வாங்கிருக்கணும்பா. நீ மெயின் ரோட்ல நம்ம மெயின்ல வாங்கிருக்கோம். அந்த ஏரியா காடு எல்லாம் கிடையாதுங்க. சுத்தி வர ஃபுல்லாவே எல்லாமே டெவலப்டு ஏரியாஸ் தான். எங்க போனாலும் மினிமம் 5,000 7,000 ஸ்கொயர் ஃபீட் ரேட் அங்க போவோம். பீச் பக்கம் கோடி தான். பீச் நியர்பைல நம்ம 5 minutes தான் கரெக்டா எக்ஸாக்ட்டா பாத்தீங்கன்னா கோவளம் பீச் 5 minutesல நாங்க பைக்ல ரீச் ஆயிடுவோம். கார்லயும் சரி அதே மாதிரி தான் 5 minutesல ரீச் ஆயிடுவோம். நாங்க நிறைய வாட்டி போயிருந்தோம். செகண்ட் क्वेश्चन அம்பானி வெட்டிங்கா அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்க. நாங்க நிறைய தடவை நிறைய இடத்துல சொல்லும் போது என்னன்னா பெரிய அம்பானி வெட்டிங் அப்படின்றீங்க.
அது என்ன மீனிங் அப்படின்னா அம்பானி மட்டும் தான் என் வெட்டிங் பண்ணுமா அவங்க பசங்களுக்கு எல்லாம், ஏன் நாங்கெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி தான் நீங்க கேள்வி கேட்கறீங்க. எங்க பசங்களுக்கு எங்களுக்குன்னு ஒரு ஆசை, அம்பானிக்கு எப்படி அவங்க பசங்களை எப்படி ஆசை பண்ணி பார்க்கணும்னு தெரியுதோ அதே மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் இவ்வளவு ஆசைப்பட்டு இப்படி கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கறது வந்து அவங்களோட இஷ்டம், அவங்களோட ஆசை. அதை நீங்க அம்பானி வெட்டிங்கான்னு கேட்டா எஸ் அம்பானி வெட்டிங்கே தாங்க. எங்க பொண்ணுக்கு நாங்க பண்றது அப்படிதான். ஆக்சுவலி இப்ப இந்த கேள்வி கேட்டதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் யாராவது கேள்வி கேட்டீங்களா இல்ல என்னன்னு தெரியல, இல்ல குட்டி குழந்தைங்களை வச்சிருக்கவங்க கேள்வி கேட்டீங்களா என்னன்னு தெரியல. உங்களுக்கும் உங்க பிள்ளைங்க பெருசாகி கல்யாண ஸ்டேஜ்ல நிக்கும் போது உங்களுக்கும் ஒரு சில ஆசைகள் எல்லாம் வரும். நம்ம பிள்ளைங்க இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், அந்த ஆசை தான் எங்களுக்கு வந்தது. சோ அந்த ஆசை பிரகாரம் நாங்க பண்ணலாம்னு பண்ணிட்டு இருக்கோமே தவிர்த்து மத்தபடி ஒன்னும் என்ன சொல்றது பேருக்காகவோ இல்ல கண்டென்ட்டுக்காகவோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. எங்க பொண்ணுக்கு இப்ப எங்களுக்கு சக்திக்கு என்னவோ அதான் பண்றோம். அதே மாதிரி மௌலி கல்யாணத்துக்கு நீங்க இதே மாதிரி பண்ணுவீங்களா நானும் பாக்குறேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. மௌலி கல்யாணம் இதை விட பயங்கரமா நடக்கும். பயங்கரமா அவன் கல்யாணம் ட்ரெண்டிங் அட்வான்டேஜ் என்ன சொல்றது, லேட்டஸ்ட் மாடல் இன்னும் 5 வருஷத்துக்கு மேல அவன் இருப்பான். அப்படி இருக்கும்போது மோனாக் பண்ணதை விட கம்பேரிட்டிவ் அவனை பண்ணும்போது அவனுக்கு ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா உங்க பொண்ணுக்கு இப்ப பண்ணீங்க, பையனுக்கு எல்லாமே அப்படிதான் மாறிட்டே வருமே தவிர நம்ம எதுவுமே பேச முடியாது. இப்பத்திக்கு சூழ்நிலைக்கு எங்க பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுமோ அப்படிதான் கல்யாணம் பண்றோமே தவிர மத்தபடி வேற எதுக்காகவும் நாங்க கிடையாது பண்ணல. அது என்னமோ ஆனா ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா அம்பானி வெட்டிங்கான்றீங்க. பட் காட்ஸ் கிரேஸ் அந்த மாதிரி பிரம்மாண்டமா இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் நாங்க. ஓகே, 3rd क्वेश्चन. மௌலி லவ் பண்றானா சொல்லுங்க அப்படின்னு காலையில என் தங்கச்சி கூட போன் பண்ணி என்னன்னா இன்னடி மௌலி லவ் பண்றானா அப்படிதான் நீங்க போய் இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படி. அது பிராங்க், அவங்க பிராங்க்னே சொல்லல, நீ முழுசா வீடியோ பாத்துலன்னு தெரியல. இதுல ஸ்கிப் பண்ணி இந்த மாதிரிதான் நிறைய பேர் பாக்குறீங்க. தலையும் புரியாம வாழும் தெரியாம அந்த மொட்டை தலை குட்டையில உருனாங்கிற மாதிரி அரையும் குறையுமா பாத்துட்டு அதுக்கு ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு போயிடுறீங்க. அந்த மாதிரிதான் என் தங்கச்சி நீ காலைல சொன்ன கூட அது பிராங்க் கடைசியில் சொல்லியிருப்பாங்க பாரு. அவளை இல்ல நீங்க பேசுறது பார்த்தா உண்மையாவே இருந்த மாதிரி இருந்தது, மௌலி லவ் பண்றானா செக் பண்ணு. எங்க புள்ள என்ன பண்ணுன்னு எங்களுக்கு தெரியாதா நான் கேக்குறேன். ஏன்னா எங்க பையன் லவ் பண்ணான்னா எனக்கு தெரியும், சரி நம்ம கிட்ட சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. எங்க பசங்க என்ன பண்ணாலும் எங்க கிட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் எங்க பசங்க இருக்கிறாங்க. எங்க பசங்களை நாங்க அப்படிதான் வளர்த்துறோம். இது நாங்க சொல்லும் போது மாப்பிள்ளையும் சொல்லும் போது எங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஐயோ ஒருவேளை பிள்ளைங்க நம்ம கிட்ட சொல்றதுக்கு ஏதாவது தயங்கிட்டாங்களோ அந்த அளவுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டோம் போதுதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அவளே நான் மௌலி கிண்டல் தான் பண்ணேன், ஏண்டா வீட்லயே சொல்லிருக்கலாம் இல்லடா மானத்தை வாங்காதடா அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு சில இதுல எனக்கு தெரிஞ்சு போச்சு அவன் பிராங்க் தான். இல்ல அவங்க ஸ்கூல்னு சொல்லி பேசினான் மௌலி 4 years ஸ்கூல்ல இருந்து அப்படின்னும் போது தான் எனக்கு கொஞ்சம் என்னடா ஸ்கூல்ல இருந்தா காலேஜ்னு சொல்லியிருந்தா கூட நான் நம்பிருக்க மாட்டேன். ஸ்கூல் அப்படின்னதான் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, ஒரு ஸ்கூல்ல இருந்தா என்ன இது கான்செப்டே சரியில்லையே அப்படின்னு அப்புறம் தான் யோசிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சேன். அங்க கான்சென்ட்ரேட் பண்றதை விட்டு யோசிச்சா லிப்ட்ல எங்க 2 பேரும் அனுப்பிச்சுட்டு அவங்க 2 பேரை பிளாக் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. நாங்க அதை அப்ப பெருசா எடுத்துக்கல, ஏன்னா வாக் பண்ணி வர்றத வீடியோ எடுக்கிறேன் அவங்க 2 பேர் தான் மெயின் அந்த இடத்துல. சிஸ்டர்ஸ் உடன்பிறப்பு அந்த சிஸ்டர்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு தான் கூப்பிடுறேன். சரி ஓகே நாங்க மெயின்ல போல அவங்க 2 பேர் தான் மெயின் போல அவங்கள வச்சு வீடியோ எடுத்துக்கிறாங்க. நான் அவங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, நாங்க 2 பேர்ல சார் ஃபர்ஸ்ட் நீங்க வாங்க பின்னால மேடம் வாங்க அப்படின்னாங்க, அதுவும் வீடியோ எடுத்தாங்க. சோ அந்த மாதிரி அதுக்கு அடுத்தது அக்காவும் தம்பியும் வர போறாங்கன்னு நினைச்சு நாங்க ஒரு ஓரமா போய் நின்ட்டோம். அதுக்கப்புறம் தான் ரைட் ரைட் ஓகே இதுதான் ரீசன். அப்ப அந்த டைம்ல ஏதோ சொல்லியிருக்காங்க அதை தான் பண்றான் இவன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். சோ அதுக்கப்புறம் தான் திங்க் பண்ணோம் ஓகே அப்படின்ட்டு அப்புறம் தான் நான் கிண்டல் பண்ணேன், டேய் இவங்க பேச்சை கேட்டுட்டு இதெல்லாம் பேசாதடா யாரா கேட்டுற போறாங்கடா அப்படின்ற மாதிரி நான் கிண்டல் பண்ணிருப்பேன். நீங்க அதையும் பார்த்துருப்பீங்க. சோ அது டோட்டல்லி பிராங்க்குங்க, எங்க பிள்ளைங்க அந்த மாதிரிலாம் கிடையாது, யாரும் நம்பிடாதீங்க. சோ அப்படி ஏதாச்சும் ஒரு அஃபேர் இருந்தது அப்படின்னா அவன் எங்ககிட்டயே சொல்லிடுவானே தவிர்த்து இந்த மாதிரி ஒரு மீடியா உள்ள போய் தான் சொல்லணும்ன்றது இல்ல. பிள்ளைங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்றது எங்களுக்கு தப்பு கிடையாது. நாங்க பட்ட கஷ்டம் எங்க பிள்ளைங்க பட வேணும்னு தான் நினைச்சமே தவிர அதுக்காக எங்க பிள்ளைங்க லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு எங்க பேரண்ட்ஸ் மாதிரி நாங்க இருக்க மாட்டோம்ல. நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க வழிகாட்டியா இருக்கும் போது அவங்களுக்கு எதுக்கு கஷ்டம் வரப்போகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அததான் நாங்க சொல்லி அதை புரிய வைக்கிறோமே தவிர மத்தபடி எங்க பிள்ளைங்க லவ் பண்ணாதான் எங்களுக்கு எல்லாம் எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. நாங்க வரவேற்கப்படுவோம் அவ்வளவுதான். இவர் அங்க ஒரு வாய் விட்டு இருந்தாரு, இந்த மாதிரி பையனுக்கு தான் சொத்து
பொண்ணுங்களுக்கு சொத்து இல்ல அப்படின்ற மாதிரி அந்த கலாட்டா சேனல்ல அங்க சொல்லியிருந்தாரு. என்ன பிரச்சனைன்னு தெரியாம நாங்க பப்ளிக் மீடியால வந்து நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கறதுக்காக நாங்க நிறைய விஷயங்கள் அவாய்ட் பண்றோமே தவிர அதுல ஏதாவது தோண்டி துருவி நீங்க என்ன ஷிட் நீ வந்து என்ன பொம்பளைங்களுக்கு இல்லன்னு எப்படி நீ சொல்லுவ அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்க வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அதுல 2 மெசேஜ் நான் பார்த்தேன். அதுல ஒரு 2 பேர் தான் அந்த மாதிரி பண்ணிருந்தாங்க. 2 பேர் தான் பார்த்தேன். அது கலாட்டா சேனல்ல தான் பார்த்தேன். எங்க சேனல்ல இந்த மெசேஜ் வரல. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குதா, நான் இல்லைன்னு நாங்க சொல்லல. அது அவர் அதை அந்த மாதிரி மீன் பண்ணியா சொல்ல எல்லாமே பையனுக்கு தான் பொண்ணுங்களுக்கு எதுவுமே இல்ல அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இவரு ஏமாந்து நிக்கிற இடத்துல அதுக்காக அந்த ரைட்ஸ் அவர் கேக்குறாரு. ஏன்னா இவரு யாரையும் ஏமாத்தல, அவங்க இவரை ஏமாத்தும் போது இவர் என்ன பண்ணுவாரு, எனக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குல்ல, அப்ப ஏன் என்ன ஏமாத்துறீங்க அப்படிங்கிற கேள்வியில தான் வந்து ஓபன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரியாமலே எங்க அம்மாவை ஏமாத்தி என் சிஸ்டர்ஸ் எழுதி வாங்கிக்கிறாங்க இந்த வீட்டை. சோ அது தப்பு தானே. நானும் பையன் தானே, எனக்கு ஏன் ஈக்குவல் ரைட்ஸ் இல்ல, நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க, அப்ப எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சார்பா வந்து அவர் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரே தவிர மத்தபடி இதுல யாரையும் ஏமாத்தணும் இல்ல பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் பசங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு இவரோட ரைட்ஸ் இவர் கேக்குறாரு. அதுக்காக கேஸ் போட்டிருக்கோம். அதை பேசினா அவர் அப்படி டெரர் ஆயிடுவாரு, டென்ஷன் ஆயிடுவாரு. அதனாலதான் ஏன்னா அதோட வலியும் வேதனையும் நாங்க அனுபவிக்கிறது எங்களுக்கு அந்த கணக்கு தான், வேற ஒண்ணுமே இல்ல. அந்த மாதிரி வலியும் வேதனையும் அவங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நாங்க வெளியில காட்டாம நாங்க உண்டு, எங்க ஃபேமிலி உண்டு, எங்க ஹாப்பினஸ் உண்டு அப்படின்னு நாங்க வழி நடந்து போறதுனால எங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு சில்லியா இருக்குது. என்ன இப்படி புரிஞ்சுக்காம இப்படி பேசுறாங்க, இப்படி புரிஞ்சுக்காம ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, நம்ம வந்து கன்வே கரெக்டா பண்ணல, அதனால வந்து அவங்க அப்படி பண்றாங்க அப்படிங்கறத வந்து எங்களுக்கு தோணுச்சு. அதனால அந்த கன்வே வந்து நம்ம கரெக்டா கொடுத்தோம் அப்படின்னா தானே நீங்க அங்க இருந்து கொடுக்குற பதில் கரெக்டா வரும். அதனாலதான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம். இது எங்களோட பர்சனல், இது தனிப்பட்ட விஷயமா நாங்க போயிட்டு இருக்கு. இதை எதையுமே வந்து எங்களுக்கு சோசியல் மீடியால சொல்லணும் அவங்கிறது அவசியம் கிடையாது. எங்கேயாவது சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்து சும்மா சின்ன சின்னதா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்னதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே தவிர மத்தபடி கிடையாது. அப்புறம் வந்து இந்த வீடை ரெனிவேட் பண்ணலாம் இல்ல, இந்த வீட்டுக்கு வந்து நீங்க டைல்ஸ் ஒட்டலாம்ல, இந்த வீட்டுக்கு வந்து மோனா கல்யாணத்துக்கு முன்னாடி பெயிண்ட் அடிக்கலாம்ல, நாங்க எல்லா மெசேஜ்லயும் நாங்க சொல்லிட்டு இந்த வீடு எங்களுக்கு நானா மட்டும்தான் நாங்க எதுவா இருந்தாலும் செய்ய முடியும். ஏன்னா அது கேஸ் போயிட்டு இருக்கும் போது நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் அது நாளைக்கு நமக்கு இல்ல 3 பேர் ஷேர் பண்ணி பிரிச்சு விக்கிறாங்க அப்படின்னா யாருக்குமே இல்லாம போகும். அந்த இடத்துல எதுக்கு நம்ம செலவு பண்ணணும், செலவு பண்ண காசை நம்ம கடைசியில் கேட்கவா முடியும். அதெல்லாம் கேட்கும் போது நீ எதுக்கு செலவு பண்ண, உன்னை யாரும் செலவு பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இது தேவையாது. நமக்கு இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கோமா, இப்படியே நம்ம இருந்துட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரிதான் நாங்க இருக்கிறோமே தவிர இந்த வீட்டுக்குன்னு 10 பைசா செலவு பண்ணக்கூடாதுன்னு எங்க மைண்ட்ல இருக்கு. அதனால நாங்க செலவு பண்ணல, அவ்வளவுதான். எங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு புது வீடு இருக்கு, அந்த வீடு வந்து புதுசா இருக்கு, அந்த வீட்டுல பெயிண்ட் அடிக்கணுமா, தோரணம் தங்கணுமா, என்ன பண்ணணுமா, எல்லாமே வந்து எங்க வீட்டுல எங்க பொண்ணுக்காக நாங்க நிறைய செய்வோம். அந்த மாதிரிதான் நாங்க ஐடியா பண்ணிருக்கோம். மத்தபடி எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த ரீசன்னாலதான் நாங்க இந்த வீட்டுக்கு எதுவுமே செய்யல. என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்க நிறைய பேர் கேக்குறீங்க, உங்க நகை நிறைய போட்டிருக்கீங்க, உங்க ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்கு, நீங்க இருக்கிற இடம் சரியில்லை, ஹவுசிங் யூனிட் மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்குன்னா இந்த ரீசனுக்காக தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையா இங்க உட்கார்ந்து இருக்கோம்னா எங்க அப்பா எங்க அம்மா சம்பாதிச்சு சேர்த்து வச்ச சொத்து மொத்தம் என்னோட ரைட்ஸ் என்னவோ அது எனக்கு கண்டிப்பா கிடைச்சே தீரணும் அப்படிங்கறதுக்காக இவர் சரிங்களா, அதுக்காக தான் இங்க உட்கார்ந்து இருக்காரு. அவ்வளவுதான். இததான் ஈஸியா சொல்லாத, இவர் போராடிட்டு இந்த தேவையில்லாம மத்தவங்களுக்கு அது போய் சேரக்கூடாது, அதுக்காக தான். அதனால இவர் போராட்டம் பண்ணி இந்த வீட்லயே உட்கார்ந்து இருக்காரு. அதனால நாங்களும் இந்த வீட்லயே இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து அதனால இந்த வீட்டுக்குள்ள இப்படி உட்கார்ந்து இருக்க வேண்டியதா இருக்கு. எதையுமே எங்களுக்கு பண்றதுக்கு எங்களுக்குமே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். ஒரு வீடு வந்து நமக்குன்னு இருந்தா ஆசாசியா நம்ம இதை பண்ணலாம், கிளீன் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், பெயிண்ட் அடிக்கலாம், அதை பண்ணலாம். எங்களுக்கு எதுவுமே மைண்ட்ல வரலைங்க. ஐயோ எப்படா இந்த வீடு பிரச்சனை முடியும், சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு வெளியில போலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்லயே இருக்கிறதுனால எங்களுக்கு எதுவுமே தோணல. ஈவன் இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 ஏசி இருந்தாலும் அட் டைம் எங்களால 2 ஏசி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சிங்கிள் ஃபேஸ் லைன். சோ அதை சேஞ்ச் பண்ணனும், 3 ஃபேஸ் லைன் சேஞ்ச் பண்ணனும்னா அதுக்கு ஒரு 1 lakh rupees செலவாகும். ஏன்னா ஃபுல்லாவே வயர் வந்து 30 years more than 30 years. இதுக்கு அப்புறம் என்னன்னா ஃபுல் வயர் மாத்தணும், சுவிட்ச் போர்ட்லாம் மாத்தணும். எதுக்கு எங்களுக்கு தேவையில்லாத 2 லட்சம் ரூபாய் செலவாகும், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகும். தேவையில்லாம எதுக்குங்க நாங்க செலவு பண்ணணும் அப்படின்றதுனாலதான் நாங்க எதுவுமே அவிஞ்சிட்டு போகுது, பிஞ்சிட்டு போகுது, உடஞ்சிட்டு போகுது அப்படிங்கிற நேரம்தான் நாங்களும் உட்காந்துருக்கோம். சீக்கிரம் எங்களுக்கு இந்த கடவுள் வந்து இந்த வீட்டுல இருந்த பிரச்சனையை ஒழிச்சு எங்களை வெளியில அனுப்புறதுக்கு வழியை பாக்குறோம். அதை மட்டும் தான் நாங்க டெய்லி ப்ரேயர் பண்ணி நாங்க இது பண்ணி இல்ல பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு வர வேண்டிய ரைட்ஸ் எனக்கு கிடைச்சு அதுக்கப்புறமா நாங்க
வெளியில போகணும் அப்படிங்கறத வந்து நாங்க டெய்லி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாக் பண்ணுங்க. ஓகே பாய்.